உற்சாகமான இரவு வணக்கம். சன்ரைஸ் இரவு செய்திக்காக இணையவள செய்தி தொகுப்புடன் நெதர்லாந்தில் இருந்து செல்வி நித்யானந்தன். அரசாங்க வாகனங்களை தனிப்பட்ட பாவனைக்கு பயன்படுத்த அனுமதிக்கும் வகையிலான சுற்று நிறுவனம் ஒன்றை அரசாங்கம் வெளியிட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது. அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு வழங்கப்படும் உத்தியோகபூர்வ வாகனங்கள் தனிப்பட்ட பாவனைக்கு பயன்படுத்துவது, உரிய நபர்களின் மனைவி மற்றும் பிள்ளைகள் பயன்படுத்துவது குறித்து கடந்த காலங்களில் எதிர்க்கட்சியில் இருந்த காலங்களில் தேசிய மக்கள் சக்தி கடும் விமர்சனங்களை வெளியிட்டு வந்தது. இணைய சூதாட்டத்தில் ஈடுபட்டிருந்த 11 இந்தியர்கள் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டதாக தலங்கம நகர் காவலர் தெரிவித்துள்ளனர். நகர் காவலருக்கு கிடைத்த தகவல்களை அடுத்து மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பு நடவடிக்கைகளில் கழனிகள், கைபேசிகளை பயன்படுத்தி இணைய சூதாட்டத்தில் ஈடுபட்டிருந்த 8 ஆண் மற்றும் 3 பெண்கள் உட்பட 11 இந்தியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். செம்மணி பகுதியில் தற்பொழுது அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் 2 மனித புதைகுழிகளுக்கு மேலதிகமாக அப்பகுதியில் வேறு மனித புதைகுழிகளும் காணப்படுகின்றனவா என்பதனை கண்டறியும் நோக்குடன் ஸ்கேன் நடவடிக்கைகளுக்கு நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஜிபிஆர் ஸ்கேன் மூலம், அதாவது தரையை ஊடுருவும் ராடர் மூலம் பரந்துபட்ட ஸ்கேன் நடவடிக்கைகளை முன்னெடுக்க பாதுகாப்பு அமைச்சின் அனுமதி கிடைக்கப்பெறவில்லை என்றும் தெரிய வந்துள்ளது. எதிர்வரும் மாகாண சபை தேர்தலில் வடமாகாண முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிட விரும்புவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.எஸ். சுமந்திரன் தெரிவித்துள்ளார். சிறுபிள்ளைத்தனமாக நடந்து கொள்கிறார்கள் என தேசிய ஜனநாயக கூட்டணி வள்ளிக்குழு கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி ராகுலை கடுமையாக சாடியுள்ளார். டெல்லியில் தேசிய ஜனதா கூட்டணி வள்ளிக்குழு கூட்டம் நடைபெற்ற கூட்டத்தில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு கிடைத்துள்ளது. பாகிஸ்தானிய பயங்கரவாத அமைப்புக்கு எதிராக இந்தியர் மேற்கொண்டுள்ள இராணுவ நடவடிக்கையில் ஆபரேஷன் சிந்தூர் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி விளக்கம் அளித்துள்ளார். அப்போது நரேந்திர மோடி அவர்கள் பேசியதாவது, ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை குறித்து எதிர்க்கட்சிகள் கேள்விகள் எழுப்புவதன் மூலம் தங்களை தாங்களே காயப்படுத்திக் கொள்கிறதாகவும், இது போன்ற விவாதங்களை அவர்கள் மேலும் கோர வேண்டும் என்று நாங்கள் விரும்புவதாகவும் நாங்கள் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்கிறோம் என்றும் தெரியப்படுத்தியுள்ளார். அமெரிக்க நாட்டின் அதிபராக ஜனவரி மாதம் டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றிருந்தார். அதன் பின் அமெரிக்கா மீது பிற நாடுகள் விதிக்கும் வரியை போல தங்கள் நாடும் வரி விதிக்கப் போவதை அறிவித்திருந்தார். அத்துடன் இந்தியா உள்ளிட்ட பல நாடுகள் அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தம் செய்து கொள்ள அவகாசம் தரும் வகையில் வரி விதிப்பை 90 நாட்களுக்கு ஒத்திவைத்திருந்தார். தற்பொழுது ஸ்ரீலங்காவுக்கு 20% இந்தியாவுக்கு 25%, பங்களாதேஷ் 20%, புருண்டி 25%, இப்படி பல ஆசிய நாடுகளுக்கு வரி விதிப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அத்துடன் சுவிட்சர்லாந்துக்கு 39% வரி விதிப்பு வந்துள்ளது. ஐரோப்பிய நாடுகளை இப்போது வெஸ்ட் நைல் வைரஸ் அலறவிட்டுக் கொண்டிருக்கின்றது. இதுவரை 5க்கு மேற்பட்ட நாடுகளில் இந்த வைரஸ் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. இது அங்கு வேகமாக பரவி வரும் நிலையில் ஐரோப்பிய சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு பெரிய தலைவலியாக மாறியுள்ளது. இதுவரை ரஷ்யாவில் கம்ஸ்கட்டா பகுதியில் மீண்டும் நில அதிர்வு ஏற்பட்டிருப்பதாகவும் 6 மெக்னியூட் அளவில் இந்த நில அதிர்வு ஏற்பட்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் இந்த நில அதிர்வினால் ஏதேனும் பாதிப்புகள், உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதா என்பதை பற்றிய இந்த தகவலும் இதுவரை வெளியாகவில்லை. ஆழிப்பேரலை அறிவிப்பு குறித்த விவரங்களும் வெளியாகவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா மற்றும் பிலிப்பைன்ஸ் இரு நாடுகளும் இணைந்து முதன்முறையாக தென்சீன கடலில் கூட்டு கடல் பயிற்சியை நடத்தியுள்ளன. இந்த விரிவான இராணுவ நடவடிக்கை சீனாவின் கவனத்தை ஈர்த்துள்ளதோடு எதிர்ப்பு நிலைப்பாட்டையும் உருவாக்கியிருப்பதாக நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். உக்ரைன் மீது ஏவுகணையை வீசியதாக ரஷ்யா அறிவித்த அதே சமயத்தில் பதிலடிக்கு ரஷ்யாவின் 30 போர் விமானங்களை அளித்ததாக உக்ரைன் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜூன் 26 வரை பிரான்ஸ் மற்றும் இங்கிலாந்து ஆகிய இரு நாடுகள் தங்களிடமுள்ள அகதிகளை பரிமாற்றம் செய்யும் திட்டத்தில் சேர்ந்துள்ளன. இதன் நோக்கம் கடுமையான அபாயங்களை உள்ளடக்கிய ஆங்கில கால்வாயை கடப்பதாக குறைக்கும் முயற்சியாகும்.
பிரான்சில் இஸ்லாமிய அடிப்படைவாதம், பயங்கரவாதம் போன்ற செயற்பாடுகளில் தொடர்புடைய 64 பேர் இவ்வருடத்தில் நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தொடர்வது விளையாட்டு செய்திகள். 2025 T20 ஆசிய கிண்ண தொடரில் அட்டவணை வெளியிடப்பட்டிருக்கிறது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் T20 ஆசிய கிண்ண தொடர் அடுத்த மாதம் 9ஆம் தேதி ஆரம்பமாக இருக்கின்றது. இதற்கான அட்டவணையை வெளியிட்டிருக்கிறது. முதல் போட்டி அபுதாபியிலும் இறுதிப் போட்டி துபாயிலும் நடைபெற இருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. பாகிஸ்தான் அணிக்கு எதிரான 2வது T20 போட்டியில் மேற்கிந்திய தீவுகள் வெற்றி பெற்றிருக்கின்றது. மேற்கிந்திய தீவுகள் மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையான 2வது போட்டியில் புளோரிடாவில் நடைபெற்றிருக்கிறது. முதலில் ஆடிய பாகிஸ்தான் 9 விக்கெட்டுக்கு 133 ஓட்டங்கள் எடுத்திருக்கிறது. உசைன் நவாஸ் 23 பந்துகளில் 4 சிக்சர்களும் 40 ஓட்டங்களையும் எடுத்து முன்னேறி இருக்கின்றார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.